அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதுங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில், நம்முடைய விஎம்எஸ் நிகழ்ச்சியில் திருமதி ஜூலியட் அவர்கள் நம்மை வழி நடத்த உள்ளார். அவர் மெடிக்கல் கோடிங் பயிற்சி பெற்றவர். அதே போல ஆங்கிலத்தில் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு அந்த வகுப்பை நடத்தக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். செவிலியர் துறையில் நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர். அவர் இன்று நம்மிடையே பேசுவதற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக மெடிக்கல் கோடிங் என்றால் நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். அதை பற்றிய விவரங்களையும் அதே போல மூத்தோர்களுடைய நலன்களை பற்றியும் அவர் விரிவாக நம்மிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார். குறிப்பாக வயதான பின்னாலே அவர்களை பாதுகாப்பது அல்லது பராமரிப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. குடும்பத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் யாராவது வந்து பார்த்து பேசுவார்களா, நம்மை பராமரிப்பார்களா என்ற ஒரு அச்ச நிலவி வருகிறது. சமீபத்தில் நண்பர் ஆறுமுகமும் நானும் ஒரு முதியவரை பார்க்க சென்றோம். அவர்கள் வீட்டில் யாராவது ஒருவரை கேர்டேக்கர், அதாவது கேர் கிவர் என்ற ஒருவரை பரிந்துரைக்க இயலுமா என்று அவருடைய மனைவி கேட்டார். இருவருமே 75, 85 வயதுக்கு மேல உள்ளவர்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இங்கே நிறைய வசதி இருக்கிறது. ஆனால் அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஒரு பெண்மணி வந்து போகிறார் இப்போதைக்கு. காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஆண் பயிற்சியாளர் அல்லது பெண் பயிற்சியாளர் ஊதியத்திற்கு வர இயலுமா என்று எங்களிடம் கேட்டார். அதாவது உள்ளூரில் இருக்க வேண்டும் அல்லது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் அவர்கள் வந்து போவதற்கும் அவர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்வதற்கும் வசதியாயிருக்கும் என்று நானும் நண்பர் ஆறுமுகமும் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னோம். இதுதான் இன்றைய யதார்த்தமான ஒரு நிலைமை. எனவே இதை அவர் செவிலியராக நீண்ட அனுபவம் பெற்றிருப்பதால் இந்த 2 மெடிக்கல் கோடிங் அண்ட் நர்சிங், ஒரு கேர் கிவர், கேர்டேக்கர், இந்த மாதிரியான பொருள்களை பற்றி அவருக்கு தெரிந்த விவரங்களை சொன்னால் தனிமையில் இருக்கக்கூடிய அல்லது 2 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அது ஒரு ஆறுதலாகவும் அல்லது வழிகாட்டலாகவும் இருக்கும் என்று என்னுடைய அறிமுக உரையை தெரிவித்துக் கொண்டு திருமதி ஜூலியட் அவர்களை நம்மை வழி நடத்தும்படி நம்முடைய குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரை பரிந்துரை செய்த திருமதி கே அன்னபூரணி அவர்களுக்கும், நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் மூத்தோர் நலப்பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ், இன்று நமக்கு விஎம்எஸ் மூலமாக நடத்தக்கூடிய நம்ம தோழி, அவரும் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். இம்மாதிரியாக தொடர்ந்து நாம் ஒருவர் பார்த்தும் ஆலோசனைகள் பெறுவதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும், அதே சமயத்திலே கலந்து கொண்ட மூத்தோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. கேட்கலைங்க. உங்க வாய்ஸ் கேட்கலைங்க. அவங்க கிட்ட கேட்பாருங்க. மியூட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க VMS, please help here to speak. Yes, sir. Please help her. He is not able to speak. Voice is not visible.
Madam, video is not also. உங்க 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 சிஸ்டம் எதுல இருக்கீங்க? மொபைல் போன்ல தெரியல. Sir, but her mic unmuted already. Some network issues, I think. Yes. We can talk to her over phone. I don't know her Actually, number. Yes, I also don't know, but she can left and join again. It will be okay, I think. Mrs. Annapurni is having the number, I think. Yeah, I will call. You Yes. can contact her and solve the problem. Yes, okay. மிஸ் சிவகுமார், நீங்க ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க, அறிமுகமா பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பேசுங்க. அது வரையிலும் கேர் கிவர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதே நிறைய பேருக்கு இஷ்யூஸா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல 10-15 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தாதான் பெர்மனன்ட் பேசிஸ்ல பொதுவா கிடைக்கிறாங்க. நானும் ஒரு 4-5 பேரு மாத்தி இப்பதான் வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு 2 பேர் வந்து செட் ஆகி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்புறம் இருக்கிற டெமென்ஷியா மாதிரி எங்க வீட்டுல வந்து டெமென்ஷியா பேஷண்ட், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குன்னு ஸ்பெஷலி ட்ரெயின்டு அல்லது கேர் கிவர்ஸ் வச்சுட்டு ஏதாவது இன்புட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு எது மாதிரியான கேர் ஸ்பெசிபிக்கா தேவைப்படுது அல்லது எப்படி நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஜெனரல் அட்வைஸ் இருந்தா கூட சார். அப்புறம் ரொம்ப இம்மொபைலா இருக்கிறவங்க, ஒண்ணுமே செய்ய முடியல, இடையில கொஞ்ச நேரம் எடுத்து உட்கார வச்சா உட்காந்துக்கிறாங்க, டிவி பாக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ரெஸ்பான்சிபிள் ரெகக்னிஷன் லெவலும் ரொம்ப பூரா, ஆல்மோஸ்ட் நெல். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் தேவைப்படுதா, அது மாதிரி இருந்துச்சுன்னா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரொட்டீனா அவங்களால ப்ராப்ளம் இல்லை, நாங்க மெடிசின் கொடுக்கறது, ஃபீடிங் பண்றது, அப்புறம் இதுதான் மெயினா பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன அவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். இதுல வேலை வாய்ப்பு நிறுவனத்துல இது மாதிரி பதிவு பண்றாங்களான்றது ஒரு கேள்வி. வேலை வாய்ப்பு நிறுவனத்துல நர்ஸ் முடிச்சவங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து நம்ம அது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. இப்ப கேக்குதுங்களா? தேங்க்யூ சோ மச். இப்ப கேக்குது. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் சாரி, ஒரு 5 நிமிஷம் சம் டெக்னிக்கல் இஷ்யூனால டிலே ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், நீங்க பேசுங்க. ஓகே, கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எல்லாரும் கேக்குதுங்க சார். எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த பிரகாரம் நான் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் நர்ஸா ஒரு 25 இயர்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிருக்கேன். ஸோ இங்க எல்லாரும் போல நானும் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். அது எனக்கு ஒரு தகுதின்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு. நானும் 66+. ஸோ எனக்கு உங்களோட இதெல்லாமே பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ ஆரோக்கியத்தை பத்தி இன்னைக்கு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் நர்ஸா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாருக்கும், அதுவும் முதியோர்கள் ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா சொன்னீங்கன்னா, முதியோர்களுக்கு இப்போ வந்து ஆரோக்கியம் தங்களை பாதுகாத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலா இருக்குது, ஒரு சேலஞ்சா இருக்குது எல்லாருக்குமே. அது இப்ப இருக்கிற எக்ஸ்பென்சிவ் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஹஸ் பிகம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ ஒரு தலைவலி, ஒரு ஜுரம் அப்படின்னா கூட நம்ம ஒரு மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஒரு பயம். நம்ம வந்து ஒரு ஆயுள் காலத்துக்காக ஒரு சேமிப்பு வச்சிருப்போம். ஐயோ என்னோட ஆயுள் காலமெல்லாம் மருந்துக்கே போயிருமோ அப்படின்ற ஒரு மனசுல ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல மெயினா வர்றது என்னன்னாக்க ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அது எதனால அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க முடியாது, இருக்கிறத வச்சுதான் நானு இனிமே என்னோட லைஃப நானு இது பண்ணி ஆகணும், இல்ல நான் யாரையோ சார்ந்து இருக்கணும், பிள்ளைங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வர்றதுனாலயே அது வந்து நமக்கு மெயினா அது ஒரு டென்ஷனை கொடுத்துருது. நம்ம என்ன பாக்குறோம், நிறைய பாக்குறோம். நம்ம வயசு காலத்துல இருக்கிறவங்கள்ட்ட அந்த காலத்துல இருந்தே நிறைய நம்ம கேட்கிறோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு எவ்வளோ பணம் இருந்தாலுமே கொரோனா பீரியட்ல நம்ம பார்த்திருப்போம், எவ்வளோ கோடிக்கணக்கா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பணத்தினால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே வந்து அவங்களுக்கு இழப்பு தான், நிறைய இழப்புகள். நம்மளே நிறைய பேரு கொரோனால பாதிக்கப்பட்டு ரிகவரி ஆகி வந்திருப்போம். அப்போ அதுக்கப்புறமா இருக்கும்பொழுது நம்மளோட ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் உணர்றோம். பர்டிகுலரா இப்ப நம்மள மாதிரி மூத்த குடிமக்கள் அந்த இது இருக்கும் பொழுது, இப்ப ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? ஆரோக்கியம் அப்படின்னா ஹெல்த்தியா இருக்கிறதுன்னா என்ன? நம்ம ஆரோக்கியமின்மை, நோய் இல்லாம இருக்கிறது தான் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அந்த ஆரோக்கியமே மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், இப்படி பல விதமா நம்ம அந்த ஆரோக்கியத்தை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நான் என்னோட பர்சனல் ஃபீலிங் என்ன, என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னாக்கா, முதல்ல நம்மளோட மனசு ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மெயினா, இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எழுந்திருக்கிறீங்க, ஒரு வாக்கிங் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னு வச்சு, என்ன சார் கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அன்னைக்கு நாள் முழுக்க என்னடா இது நம்ம இன்னைக்கு டல்லா இருக்கிறோமோ அப்படின்னு நம்ம வந்து நம்மளையே அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம வந்து நல்லாவே இருந்திருப்போம். சோ என்ன ஆகுது, ஒருத்தர் சொல்றதுனால என்ன ஆகுது, அன்னைக்கு முழுக்க சோர்வாயிடும். அடடா நமக்கு இன்னைக்கு எதனா தலைவலிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைச்சாலே நமக்கு என்ன இருக்கும், அன்னைக்கு நாளெல்லாம் தலைவலிக்கிற மாதிரியே இருக்கும். சோ மன ஆரோக்கியம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தை விட பிசிக்கல், அதாவது இன்னும் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சோ நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். காலையில் எழுந்திருச்சு எல்லாருமே சொல்றது, ஸோ நிமான்ஸ்ல இருந்து இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறதுனால நான் சொல்றோம், மென்டல் ஹெல்த்ல டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, காலையில் எழுந்துட்டு உடனே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னால எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிரரை பார்த்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மனசு எப்போ மனசு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நான் இந்த ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இந்த சீனியர் சிட்டிசனோட, மூத்த குடிமக்களோட பேசுறதுல ரொம்ப பெருமை. எதுக்குன்னா, நான் இந்த சார் சொன்னாங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது, மெடிக்கல் கோடிங் அப்படின்றத முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதை முடிச்சதே வந்து நான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து இந்த கோடிங்கை வந்து செய்யணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஆர்வத்தோட, படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட நான் செய்தேன். எதுக்குன்னா, படிக்கிறதுக்கு வயது வந்து எப்பவுமே நமக்கு ஒரு தடை கிடையாதுங்க. ஐயோ நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு அப்புறம் என்ன, வீட்டுல உட்கார்ந்துட்டு பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு இல்லாம ஒருத்தருக்கும் தனித்தனி நமக்கான நம்ம வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கான ஒரு பிரைவேட் டைம், உங்களுக்கான ஒரு பிரைவேட் டைம், நீங்க பேரன் பேத்திங்களை பாத்துக்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல நீங்க தனியா இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல மத்தவங்களோட ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நமக்கான நம்ம டைமை நமக்குன்னு கொஞ்சம், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா,
அந்த நாட்கள் எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். புதன்கிழமையா நம்ம தேன் கிண்ணம்னு ஒரு நைட்டு பாட்டு வரும், பழைய பாட்டுகள்லாம். நிறைய பேர் அதை ரசிச்சு கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பழைய பாட்டுகள் எனக்கு பிடிக்கும். இல்லை எனக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும். இல்லை ஒன்றும் இல்லை, நான் எனக்கு வந்து வெளியில நடக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கலாம்? இல்லை எனக்கு ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிஸ், ஆல்ரெடி எனக்கு சுகர், இது பிபி இருக்குது, நான் இப்போ என்ன ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை கூட நீங்க எப்படி வச்சுக்கலாம்? நீங்க அதை ரெகுலரான செக்அப் பண்ணிக்கிறீங்க. ஒரு சுகர் இருந்துச்சுன்னா ஒரு 3 months செக்கப்போ, இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஹெல்த்தியா இருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு நல்லது. ஏன்னா பிபி, பிளட் ப்ரெஷர்னு எல்லாருமே இப்போ கேள்விப்படாதவங்களே இருக்கவே முடியாது. அந்த பிளட் ப்ரெஷர் என்ன சொல்றாங்க, சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. அதுக்கு எதுவுமே அறிகுறி இருக்காது. பிளட் ப்ரெஷருக்கு வந்து எந்த அறிகுறியுமே இருக்காது, எப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும். அதனால அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே தொந்தரவு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். வேற எதுக்காவது ஒரு செக்அப் பண்ணும்போது ஒரு பிபி நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சக்கரை அளவு எப்படி இருக்குதுன்னு ஒரு 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ ஒரு டைம் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் வந்து மலிஞ்சு கிடைக்குது கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த லேப் எல்லாமே, ரத்த டெஸ்ட் பண்ற இடங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் நம்மளை செக் பண்ணி நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஸோ நான் வீட்டுல எப்படி நான் ஆரோக்கியமா என்ன வச்சுக்கிறது? கரெக்டான வயதானவங்க பர்டிகுலரா நம்ம என்ன பண்ணணும், நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பழகணும். வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்லணும், எனக்கு டைமுக்கு கொடுத்துருங்க. ஆவியில வேக வச்ச உணவுகளை உண்றதுக்கு பழகணும். வறுத்த பொரிச்ச ஐட்டம்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு பழகணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன, நம்ம நாக்கை கட்டுப்படுத்தும் போது நம்ம சாப்பிடாமையே இருக்கவும் கூடாது. அது எப்பவோ ஒன்ஸ் நம்ம எப்பவோ ஒரு டைம்ல நம்ம சாப்பிடுறோம், அது பரவாயில்லை. ஆனா நம்ம வந்து இந்த நம்மளோட உணவு முறைகளை, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளோட தினசரி வாழ்க்கை முறைய நம்ம கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ரிட்டையர்மெண்ட் லைஃப் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பத்தி பேசும்போது, அதாவது பிசிக்கல் ஹெல்த் நம்ம வந்து நான் இப்ப சொன்னேன், தினமும் நம்ம நடைப்பயிற்சி செய்யலாம். எனக்கு காலையில பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், இல்லை எனக்கு வீட்டுல வந்து பக்கத்துல அங்க நடக்கிறதுக்கு இல்லை, எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அங்க நடக்கிறதுக்கு எதுவும் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம், மொட்டை மாடியிலயாவது நடக்கலாம். வெறுமே இல்லாத பட்சத்துல இப்பெல்லாம் வந்து நிறைய பார்க்கு அப்படியெல்லாம் இருக்கு. நீங்க வெளியில போனீங்கன்னா என்ன ஒரே ஒரு இது, நம்ம யாரையாவது ஒரு 4 பேரை பார்ப்போம், பேசுவோம். மனசு விட்டு பேசும் பொழுதே நோயே இல்லாம போயிடும், இருக்கிறது கூட இல்லாம காணாத போயிடும். ஸோ அதுதான் நம்மளை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட போய் தினமும் பேசிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ நீங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு, நமக்கு சொந்த விஷயங்கள் எதுவும் பேச வேண்டாம். எத்தனையோ காமனா பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு மழையை பத்தியோ வெயிலை பத்தியோ இல்ல பாலிடிக்ஸை பத்தியோ ஏதோ ஒண்ணு நம்ம பேசுறதுக்கு நம்ம கையில நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்ல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா உங்களோட டேஸ்ட் தெரியும், உங்களுக்கு என்ன ரசனை, அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி உட்கார்ந்து நீங்க பேசலாம். நம்ம சொந்த விஷயங்கள் பேசும்போது தான் தேவையில்லாத நம்ம அங்க பிரச்சனைகள்லாம் வருது. நமக்கு எந்த சொந்த விஷயங்களும் யாருக்கும் எப்பவுமே வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிட்டு வந்து பாருங்க, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். அடுத்த நாள் எப்படா வாக்கிங் போலாம், இன்னும் ஒரு நாள் கூட வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஈவன் சாயந்தர நேரத்துல கூட பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, ஒரு வேளை உங்க வீட்டுல பேர பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றது உங்களோட பொறுப்பா இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம். வாக்கிங் வந்து எல்லா வயசினருக்கும் தகுந்த ஒரு எக்ஸசைஸ். நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஜிம்முக்கு தான் போகணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நடைப்பயிற்சி மாதிரி மிக சிறந்த ஒரு எக்ஸசைஸ் இல்லை. ஸோ அதை நான் எல்லாருக்குமே வந்து பரிந்துரை செய்ய, எத்தனை பேர், நிறைய பேர் இப்ப நடந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து நடைப்பயிற்சியை பத்தி நிறைய வந்து விழிப்புணர்வு இருக்குது, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்றது மூலமா, அந்த நடைப்பயிற்சி மூலமா நிறைய வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆரோக்கியத்துக்கு உண்டான பெனிஃபிட்ஸ். காலையில நீங்க நடக்கும்போது நல்ல சுவாசத்தை நீங்க சுவாசிக்கிறீங்க, நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்க. அதே போல நடைப்பயணம் போது எல்லா மசில்ஸும், எல்லா தசைகளும், போனும் எல்லாமே வேலை செய்யுது. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு மேல நீங்க ஒரு 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்க உடம்ப பொறுத்தது.
வேக வேகமா ஓடணும்லாம் அவசியம் இல்லை. சாதாரணமா நீங்க எப்படி நடப்பீங்களோ அதே போல நீங்க நடங்க, தினமும் நடங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ தினமும் நடந்தீங்கனாலே உங்களோட ஆரோக்கியம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 ஆர் கத்துக்கலாமா? ரைட் டைம்ல ரைட் ஃபுட்டை ரைட் இன்டர்வல்ல நீங்க எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து புது வருஷத்துல ஒரு உறுதி எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நாமளும் ஒரு உறுதி எடுக்கலாம். கரெக்டான டைம்ல எனக்கு ஒரு கரெக்டான 8 மணினா நமக்கு கரெக்டா கிடைக்காது. ஒரு 8லேருந்து 9க்குள்ள அந்த மாதிரி ஒரு காலை உணவு, ஆவியில வேக வச்ச உணவுகள், தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி தாகமா இருக்குதோ இல்லையோ, நான் ஹொசூர்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த பிளேஸா இருந்தாலும் குளிருதோ குளிர் இல்லையோ, அட்லீஸ்ட் குளிர் நாட்கள்ல ஃப்ளாஸ்க்ல தண்ணி வச்சுக்கிட்டு சுடு தண்ணி குடிங்க. சுடு தண்ணி குடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. 2வது நமக்கு ஜீரணத்திற்கும் அது உதவி செய்யும் அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன், நம்புறேன். ஸோ சுடுதண்ணி குடிங்க. நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல ராத்திரி உணவு வந்து எவ்வளோ சீக்கிரமா முடிச்சுக்க முடியுமோ முடிஞ்சது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இரவு உணவுக்கும் நைட்டு நம்ம படுக்க போறதுக்கும் குறைஞ்சது 3 மணி நேரமாவது பிரேக் இருக்கணும், அது கேப் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 மணிக்கு நைட் தூங்க போறீங்க அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு எல்லாமே உங்க உணவை முடிச்சுக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப பெரிய பெரிய ஏதோ பண்ண வேண்டாம். நம்ம சின்ன சின்ன நமக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தோதா இருக்குமோ அப்படியான பழக்க வழக்கங்களை, நடைமுறைகளை நீங்க வந்து மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஹெல்தியா இருக்கலாம், நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நடைப்பயிற்சின்றது நான் ரொம்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். அந்த நடைப்பயிற்சி வந்து ஒவ்வொருத்தரையும் நல்லா ஃபிட்டா வச்சுக்கும். நீங்க நடந்து பாருங்க, அப்புறம் நடைப்பயிற்சி இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த நடைப்பயிற்சி நமக்கு வந்து இது பண்ணும். அதே போல நம்ம முதியவர்களாகிய நாம அவசர அவசரமா வண்டியில போனோம்னா கூட ஸ்பீட் எடுக்காதீங்க. நம்ம வந்து குறைவான ஸ்பீட்லயே போகலாம். எப்பொழுதுமே நல்ல தூக்கம் வரணும்னாக்கா, இப்ப நிறைய பேர் இந்த யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்றது மூலமா குறைஞ்சது 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அவசர அவசரமா எழுந்திருச்சு நம்ம போக வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலத்துல காலையில எழுந்திரிச்சோம், ஓடணும், திருப்பி நைட் வந்தோம், அப்படி போச்சு ஒரு நாட்கள். இது வந்து நம்ம அமைதியா நம்மளோட நாட்களை வந்து சமாதானமா பொறுமையா சந்தோஷத்தோட கழிக்க வேண்டிய நாட்கள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுத்துருப்பாரோ அத்தனை நாட்களுக்கு நன்றி சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்கவுங்க வணங்குற கடவுளுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொரு நாளும் வந்து பிளெஸ்ஸிங் சொல்றாங்க. 50 வயசுக்கு மேல ஒரு நாளுமே நம்மளுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு நாளும் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நாளை நீங்க துவங்கி ஒரு ஒரு நடைப்பயிற்சியோடையோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேசுறது மூலமாவோ அந்த நாள் அப்படி மெதுவா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவாகும். மற்ற தேவையில்லாம நம்ம வந்து அதே போல இந்த டிவியில ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறதோ இல்ல மொபைலை பார்க்கறது மூலமா, மொபைல் சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம வேண்டான்னு சொல்றோம். எனக்கு பொழுதே போல நான் உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு பொழுதே போல நான் வந்து டிவியே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம, காலம் ரொம்ப பொன் போன்றது. நமக்கு கிடைச்சிருக்கிற காலம் இன்னும் பொன் போன்றது. இத்தனை வயசுக்கு மேல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா ஏதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம், நம்ம வந்து சின்ன வயசு, அதாவது நம்மளோட யங்கர் ஏஜ்ல, நம்ம இள வயதுல வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிற நாட்கள்ல ஒரு சில கருத்துக்கள், நான் இதுல இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு நம்மளோட இது கொஞ்சம் லூஸ் பண்ணி, நம்மளோட ஸ்ட்ரிக்டா இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு நம்ம வந்து அடுத்தவங்களோட கொஞ்சம் இணக்கமா பழகிறதுக்கு நம்ம பழகினோம்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அட்லீஸ்ட் இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன இது அடுத்தவங்களுக்காக மாத்திரம் இல்லை, நமக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும், வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும்.
ஸோ பிசிக்கல் ஹெல்த்ன்னு பார்க்கும்போது மெயினாக நம்ம போய் பார்த்துக்க வேண்டியது கரெக்டான டைம்ல நம்ம சாப்பிட்றோமா, கரெக்டான அளவு தான் சாப்பிட்றோமா, அதிகமாக சாப்பிடாம ஏதோ ஒரு பண்டிகை காலங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்வீட் உணவுகளை தவிர்க்கிறது நல்லது, வறுத்து பொரிக்கிற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நைட்ல இன்னும் லைட்டா சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதம் தான் சாப்பிடணும்னு கிடையாது, இருக்கிற சாப்பிடுற சாப்பாட்டையே அளவு குறைச்சு சாப்பிடுங்க. பட் தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், 3.5 minutes அப்படின்ட்டு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. அது என்ன, வாட் இஸ் 3.5 minutes அப்படின்னாக்கா, அந்த நைட்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த காலையில நேரத்துல தான் நிறைய ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க அப்படின்ட்டு நிறைய சர்வே சொல்லுது. அதுல என்ன அப்படின்னாக்கா, இந்த நம்ம படிச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும், பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து குறைவா இருக்கும். நம்ம தடான்னு எழுந்திரிச்சு அப்படி உட்காரும் பொழுது என்ன ஆகும், பிளட் சப்ளை இல்லாததுனால அந்த ஹார்ட் ஃபெயிலியர் டக்குன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ், என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, எழுந்து கண்ணை முழிச்ச உடனே எழுந்திருக்காதீங்க, ஒரு நிமிஷம் அப்படியே படுத்துருங்க, அப்புறம் எழுந்திருச்சு ஒரு நிமிஷம் உட்காருங்க, அதுக்கப்புறமா காலை கீழே போடுங்க அப்படி சொல்றாங்க. அதே போல இந்த எக்ஸசைஸ் இந்த ஹேபிட்டை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சடனா எழுந்திருச்சு ஒரு பாத்ரூம் போறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வரணும். தடதடான்னு பண்ணாம கொஞ்சம் ஒரு நிதானத்தை கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல். இதை வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் ஒரு ஆர்டிக்கல்ல டாக்டர்ஸ் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கிறத நான் பார்த்தேன். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இது உங்களோட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும். எப்பவுமே எழுந்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு பாத்ரூம் போகாதீங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறமா எழுந்திருச்சு. பர்டிகுலரா 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்கனாக்கா ரொம்ப பொறுமையா போங்க. உங்க வீட்டுல ஒரு 0 லேம்ப் எங்கேயாவது வச்சிருக்க சொல்லுங்க. நம்ம பாத்ரூமை வந்து ஈரம் இல்லாம வச்சுக்கோங்க. அதுவும் கூட ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய, ஏன்னா நிறைய பேர் பாத்ரூம்ல தான் வழுக்கி விழுறாங்க. இந்த ஏஜ்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னாக்கா இடுப்புல வந்து எலும்பு முறிவு ஆச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வயசு ஆக ஆக எலும்பு கூடுறதுன்றது லேட் ஆகும். அதனால நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எதுக்குன்னா பாத்ரூம்ல நிறைய வழுக்கி விழுறவங்க நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க பாட்டி வந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்ரூம் வந்து ட்ரையா வச்சுக்கோங்க. அதே போல நீங்க அவங்க ஒருத்தரும் நம்ம மூத்த குடிமக்களா இது எல்லாமே பேசலாம். குளிச்சுட்டு வெளியில வரும்போது கூட அந்த ஈரத்துல கால் வைக்கும் பொழுது நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம படுத்துட்டோம்னா ஐயோ யார் பாத்துக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேடம் இந்த மெடிக்கல் கோடிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார் இதை முடிச்சிடுறேன் சார், முடிச்சுட்டு ஐ வில் டெஃபினெட்லி. ஏன்னா இந்த சின்ன டிப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட். அத சொன்னீங்கன்னா மத்தவங்க உங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு வசதி நேரம் இருக்கும். டெஃபினட்டா. ஓ டைம் ஆயிடுதா? ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸோ நம்ம வந்து பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த்ன்னு பார்த்தோம். சோஷியல் ஹெல்த்ன்றது சமூகமான ஆரோக்கியம். சமூக ஆரோக்கியம் என்ன, நம்ம வந்து அடுத்தவங்களோட பேசுறது, அடுத்தவங்களோட எப்படி பழகிறது, எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. நம்ம தான் அடுத்தவங்க தான் நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு இல்லை, நாமளே ஒரு குட் மார்னிங் சொல்லி அவங்களோட பேசலாம். ஸோ அடுத்தவங்களோட இணக்கமா இருக்கிறது அப்படின்றது இந்த வயசுல ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளோட ஆரோக்கியம், இந்த 3 வகையான ஆரோக்கியத்தையும் நான் சொன்னேன். நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அப்புறமா வந்து சமூக ஆரோக்கியம். இந்த 3 ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவே இனிமையா இருக்கும். ஃபர்தரா சார் ரிக்வெஸ்ட் பண்ண பிரகாரம் நான் வந்து மெடிக்கல் கோடிங்கை பற்றி சொல்லிடுறேன். இந்த மெடிக்கல் கோடிங் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அதை நான் ஷேர் பண்ணும்போது எதுக்காக இது சொல்றேன்னாக்கா, நான் கோர்ஸ் ஒரு ஜாயின் பண்ணி பண்ணேன் பெங்களூர்ல ஒரு சென்டர்ல. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த ஏஜ்ல வந்து ஜாப் கிடைக்காது அப்படின்னாங்க. நான் ஜாபுக்காக பண்ணல சார், எனக்கு படிக்கணும் அதனால வந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என் ஏஜ்ல யாரும் மெடிக்கல் கோடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. பட் நான் கோர்ஸ் முடிச்சேன்.
ஸோ இந்த கோர்ஸ் என்ன, மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த உங்க பிள்ளைங்கள் மூலமாக நீங்க கம்ப்யூட்டர் கோடிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெடிக்கல் கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நீங்க அட்மிஷன் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க இல்லைங்களா, அப்போ அந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு பெரிய சம்மரி கொடுப்பாங்க, பெரிய ஒரு 10 பேப்பருக்குரிய சம்மரி கொடுப்பாங்க. அந்த சம்மரி எல்லாத்தையுமே ஆல்பா நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்றோம். ஆல்பபெட்டிக்கலாவும் நியூமரிக், இப்போ நம்ம பாஸ்வேர்ட்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, ஆல்பபெட்டிக்கலா நியூமரிக்கலா, அது போல ஆல்பா நியூமரிக்கலா அதை கன்வெர்ட் பண்றோம். இது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த கோட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கோட்ஸ். இங்க இருக்கிற கோட் தான் அமெரிக்காலயே இருக்கும், அமெரிக்கால இருக்கிற கோட் தான் கனடாலயே இருக்கும், அதே போலதான் எல்லாமே இன்டர்நேஷனல் கோட்ஸ். இந்த கோட்ஸ் எப்படி இங்க நம்ம இந்தியாவில் அதிகமா வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஆக்சுவலா இனிஷியலா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னா, அங்க இன்சூரன்ஸ், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மள மாதிரி போய் டாக்டர் எல்லாம் அங்க பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த பர்டிகுலர் பேஷண்ட், இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபீவருக்கோ ஒரு ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கோ போறேன் அப்படின்னா, நான் போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் என்னோட பில்லை வந்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் டாக்டருக்கும் இடையில இருக்கிற பிரிட்ஜிங் தான், இடையில ஒரு பாலமா இருக்கிறது தான் மெடிக்கல் கோடிங். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இது ஒரு கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு இது வந்து இப்போ மெடிக்கல் கோடிங் முடிச்சவங்க தான் இன்னொரு மெடிக்கல் கோடை பத்தி படிக்க முடியும். ஸோ அது அந்த விஷயமா ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு இன்னொருத்தருக்கு தெரியறது எனக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே அப்படிதான். என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறோம். அதை பத்தி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாத வச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னாக்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த ஒரு பேஷண்டோட ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல், ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் ஆர். அப்போ ஒரு பேஷண்ட் ஒரு 1000 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எத்தனை ரெக்கார்ட்ஸ் அவங்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சாஃப்ட் காப்பியா கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம்ல வச்சுப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம்ல வந்துடுச்சு, பேப்பர் மூலமா கிடையாது. அந்த பேப்பர் மூலமா என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த பேப்பர் எல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம இந்த சிஸ்டம்ல வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, சேஃபா இருக்கும், பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் சேஃபா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படின்றது. ஸோ இதை நான் இங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, AAPC அப்படின்ட்டு, அவங்க கிட்டேருந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நான் வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. ஜாப் நிறைய இப்போ வந்து ஜாப் தேவைப்படுற ஒரு கோர்ஸ் இது, மெடிக்கல் கோடர் அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூர்ல நிறைய கம்பெனிஸ்ல இதுக்கு உண்டான ஜாப், மெயினா சிட்டிஸ்ல சென்னை, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி பிளேசஸ்ல மெடிக்கல் கோடிங் ஜாப் இருக்குது. அதே போல நான் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒரு 1 இயரா ஒரு இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வீட்லயே வந்து நான் இன்ஸ்டியூட் இது ரெண்டுமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் சார் சொன்னாங்க, ஒரு வீட்டில் இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, யாராவது இந்த கேர் டேக்கர்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம இத்தனை நேரம் பேசினதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா, நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதுக்காக தான். இப்போ இந்த பாத்ரூம்ல இதாகிறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை நாமே பாதுகாக்க. அப்படி மிஞ்சி நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ வந்து பணம் இருக்குது, ஆனா எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா. எனக்கு பணம் இருக்குதானே யார் பார்த்துப்பாங்க. இப்போ வந்து பெட்ரிடன் ஆயிட்டாங்க, படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்கன்னு போது, அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து யாரையோ ஒருத்தரை நம்ம சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், யாரையாவது ஒருத்தர் நம்ம வந்து கேர்டேக்கர்ஸ்ன்றது அவங்க இருக்கதான் தேவைப்படுது. அதுலயும் இப்போ வந்து இதுக்காகவே ஒரு இது மாதிரி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தே அவங்க கொடுக்குறாங்க, கேர்டேக்கர்ஸ் கொடுக்குறாங்க, கேர் கிவர்ஸ் கொடுக்குறாங்க, ஷிஃப்ட் மாதிரி. இப்போ உங்களுக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னாக்கா அவங்களும் பகல்ல ஒருத்தரும் ராத்திரி ஒருத்தரும் அந்த மாதிரி வர்றதுக்கு இருக்காங்க. அப்படி இல்லை, ஜஸ்ட் எனக்கு மற்றதெல்லாம் பார்த்துக்கணும், சும்மா மேலாக என்னால் எதுவும் வேலை செய்ய முடியாது, படுத்திருக்கேன், ஆனா என்ன நான் பார்த்துக்க முடியும், அட்லீஸ்ட் எனக்கு வீடை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அப்படின்னாலும் ஹெல்ப்பர் மாதிரி யாரையாவது நம்ம வச்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. ஸோ நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் ஹெல்த்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். So, இது வந்து ஒரு ஜெனரலா தான் சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப இவங்க அவங்க இதுவரையில நீங்க உங்க அனுபவத்தை எங்கள்கிட்ட நல்லா பேசிட்டீங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க பூராவுமே 60, 70, 80 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்காங்க இங்க. எல்லாமே நாலெட்ஜபிள் பர்சன்ஸ். நிறைய மீட்டிங் ரெகுலரா அட்டென்ட் பண்றாங்க. நீங்க சொன்னது பூரா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இப்ப நமக்கு இந்த முக்கியமானது ஏன் அதை கேட்டேன்னு சொன்னா, மிஸ்ஸஸ் அன்னபூர்ணி உங்ககிட்ட பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க ஓரளவு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஒரு டாக்டர் கிட்ட போன உடனே எப்பப்ப நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்னென்ன மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நம்ம கூட வர்றவங்களோ இப்ப ஆணா இருந்தா ஒரு மிஸ்ஸஸ் வர்றாங்க, பையன் வர்றான், பொண்ணு வர்றாங்க. அது போல எங்க மதர் ஒய்ஃப் வந்தாக்கா அதுக்கும் கூட நான் போறேன், இல்லைன்னா இன்னொரு பசங்க பொண்ணு கூட போறாங்க. யாருக்குமே என்ன எப்ப நடந்ததுன்றதே தெரியல, ஞாபகம் சொல்ல தெரியல. அத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பு, இன்னென்ன தேதியில இன்னென்ன ப்ரொசீஜர் நடந்தது, அதுக்கு இன்னென்ன மாதிரி இப்ப இந்த டாக்டர் பண்ணாங்க. டாக்டர் கூட சொல்லலைன்னாலும் இந்த ப்ரொசீஜர் நடந்தது டேட் வைஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவர்கிட்ட, ஏன்னா நமக்கு ஒரு பிரைவேட்ல ஒருத்தர் போறோம் அல்லது கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேல நமக்கு வாய்ப்பு இல்லைங்க. டைம் கிடையாது. ஆமா, அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அது வரைக்கும் கேக்குறாங்க. அதிகமா 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம டயக்னாஸ் பண்ணிட்டு மாத்திரை மருந்து எழுதி என்னென்ன டெஸ்ட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு எல்லாம் போயிட்டு நம்ம மறுபடியும் 2வது ரவுண்ட் அவர்கிட்ட வர வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து அதுக்காக தான் இந்த உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டேன். மெடிக்கல் கோடிங் அப்படின்னு நம்முடைய பர்சனல் இதை வந்து கான்பிடென்ஷியலா வச்சுக்கிறது இல்லாம நம்ம ஃபேமிலிக்காவது தெரியணும் குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன பிரச்சனை. அதுக்கு வந்து சிஸ்டம்ல நீங்க சொன்ன மாதிரி பேப்பர்ல வச்சு பிரயோஜனம் இல்லை. இப்பெல்லாம் கையில ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்புறம் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காமிச்சோம்னா அவரு வந்து நம்மள அப்படியே பாக்குறாரு. அப்புறம் மாத்திரையெல்லாம் காமிச்சோம்னா அவரு அதையும் பாக்குறாரு. திரும்பி மேற்கொண்டு கொடுத்த மாத்திரையே கொடுக்காததுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே சில மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்போம். நீங்க எதுவுமே சொல்லலைன்னா அவர் தனியா ஒண்ணு எழுதுறாருப்ப. ஆமா, இது நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க. இல்ல 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 கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். இப்ப நம்ம வயது ஆக ஆக, ஏன்னா அந்த மாத்திரை ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகுது. எப்ப நிறுத்த சொல்றாங்க, எப்ப இது நமக்கு இந்த நோய் பூரணமா குணமடையும், இப்ப காயம் மாதிரி இல்ல, சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வருது, ஏஜ் ஆக ஆக வந்துட்டு இருக்கு. இதுக்காக தான் உங்ககிட்ட அதை பத்தி நாங்க பேசணும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல எங்களுக்கு ஓரளவு தெரியுது. இப்ப மத்தவங்கள உங்களோட பேச சொல்றோம். சார், ஒரு இதுக்கு மட்டும் நான் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ், இப்போ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இப்போ இது வந்து நம்ம மெடிக்கல் கோடிங்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் கோட்ஸ். இது வந்து ஆபீஸ்க்காக தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து இப்போ நான்லாம் சிங்கிள் பேரண்ட், இப்போ நான் தனியா தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணு வேற ஊர்ல இருக்கிறா, அதுக்காக அவ கூட வர முடியாது. ஏதோ ரொம்ப சிக்கானதான் வருவாங்க, இல்லாட்டி நார்மல் ஆகுதுன்னா நம்ம தான் பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்களா, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், அதை நம்மளே இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாருமே வந்து ஏஜ் பர்சன், எல்லாருமே வந்து எஜுகேட்டட், ஏதோ ஒரு வேலையில இருந்து தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ரெக்கார்ட்ஸை வந்து பத்திரமா ஒரு கவர்லயோ ஏதோ ஒன்றுத்துல போட்டு தேதி வாரியா, இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரெக்கார்டு கீழே, நான் ஒரு வாரம் கழிச்சு போறது மேல, அந்த மாதிரி தேதி வாரியா அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வச்சுட்டாங்கன்னாக்கா டாக்டர் கிட்ட போகும்போது அப்படியே அவருக்கு அப்படி கொண்டு போய் கொடுக்கலாம். அதே போல மெடிசின்ஸ் வந்து பேரு நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருவேளை நீங்க முன்னாடியே எதுக்கோ ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறீங்க, திருப்பியும் ஒரு 2 மாசம் கழிச்சு டாக்டர் கிட்ட போனா அதே மாத்திரையை வேற பேர்ல எழுதி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு பாராசிட்டமாலுக்கே 10 பேர் இருக்கு. ஃபெப்பானில் இருக்கு, சிட்டாடில் இருக்கு, குரோசின் இருக்குது, அப்புறம் மெட்டாசின் இருக்குது. பாராசிட்டமால் தான், ஒரே ஒரு பாராசிட்டமால் தான்.
அப்போ அதுதான் வந்து அங்க நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அப்ப நம்ம 2 டேப்லெட் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். டபுள் டோஸ் மாதிரி ஆயிடும். எஸ். நீங்க பழைய மாத்திரையும் சாப்பிட்டுன்னு இருப்பீங்க, இப்ப கொடுத்த மாத்திரையும் சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. பட் 2மே ஒரே மாத்திரை. இப்படியும் கூட நிறைய பேருக்கு ஆகுது. அதனால இப்ப ஒரு பாராசெட்டமால்னா பரவாயில்ல. இப்ப ஒரு பிபி மாத்திரைன்னு வச்சுக்கோ, 2 மாத்திரையும் சேர்த்து போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? சுகர் மாத்திரைன்னு வச்சுக்கோங்க, 2 மாத்திரையும் சேர்த்து போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? சுகர் டமால்னு இறங்கிடும். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது? ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்கவங்க நம்ம வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி கூட இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்ப தனியாவே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா சார்? தனியாவே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. இப்ப அடுத்தது மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கேட்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றிங்க, நல்லா பண்ணிட்டீங்க. மேடம், என் பேர் நாராயணன். நான் சொல்லுங்க கொஞ்சம் சார். பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். பேசுங்க. எனக்கு இப்ப 86 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே சார். நான் ஒரு 20 டேஸ் பேக் எனக்கு கொஞ்சம் தலையில கிட்டினஸ் மாதிரி வந்தது. அது கிட்டினஸ் வந்து நான் வந்து என்ன ராத்திரில எழுந்து போகும்போது கையை பிடிச்சி கூட்டு போற ஸ்டேஜ் வந்துருக்கு. இவ்வளவு நாள் நானே ஃப்ரீயா போயிட்டு இருந்தேன். அப்ப சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி என்னோட சன் வந்து ஒரு இஎன்டி கிட்ட கூட்டு போனாங்க. அவர் இஎன்டி எல்லாம் செக் பண்ணிட்டு ஆடியோ செக் பண்ணாரு காதுல. இது எல்லாம் செக் பண்ணிட்டு என்னோட காது மூக்கு தொண்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்து வெர்டிகோ வந்து வெர்டின் ஒரு டேப்லெட் கொடுத்திருப்பாங்க. டேப்லெட் எழுதி கொடுத்தாரு ஒரு வாரத்துக்கு. அதுல ஒரு இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுத்துல எனக்கு சின்ன ஒரு இது இருக்கு, அதனால நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. நான் சரி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கார்டியாலஜிஸ்ட போனாங்க. கார்டியாலஜிஸ்ட போகும்போது நான் சுகர் பேஷண்ட், ஒரு 40-42 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இன்சுலின் போட்டு இருக்கேன். நீ சுகருக்கு என்னென்ன டேப்லெட் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி சிஸ்டத்துல வச்சுக்க முடியலன்னா கூட ஒரு டாக்டர் போகும்போது ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்றாங்க. ஃபைல் அப்படியே எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை நான் என்னோட டயபெட்டிக் ஃபைல் எடுத்து கொடுத்து அவர்கிட்ட இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்றேன்னு. அவர் கொஞ்ச நேரம் டக்குன்னு பார்த்துட்டு, பிபிக்கு நீங்க ஐரோவல் 150 சாப்பிட்றீங்க, ஐரோவல் 150 நீங்க வந்து எப்ப பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னாரு. நான் சொன்னேன் 2001 வந்து டாக்டர் மோகன் படுகட்டின்னு பெங்களூர்ல ஒருத்தர் பிரிஸ்கிரைப் பண்ணாரு. 20 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க. அந்த தேதியில அது உங்களுக்கு சூட்டபிளா இருந்தது. பட் இப்ப அது ஒரு சூட்டபிள் இல்ல. அந்த டேப்லெட் நீங்க போடுறதுனால தான் இந்த கிட்னஸ் மயக்கம் வருது. அதர்வைஸ் உங்களுக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு இல்லன் பிளாக் 10ன்னு ஒரு மாத்திரை பிரிஸ்கிரைப் பண்ணாரு. இப்ப அது சாப்பிட்டதுல இருந்து இந்த கிட்னஸ் இல்லை, நானே செல் பண்ணேன். இந்த பிபி மெடிசன், சுகர் மெடிசன் எல்லாம் நம்ம வந்து எப்பவோ எழுதி கொடுத்ததை நம்ம எடுக்க கூடாது சார். இவ்வளவு இத்தனை வருஷமா கண்டிப்பா எடுக்க கூடாது. அதுதான் அந்த இப்ப வந்து உங்களுக்கு 150 தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் பண்ணிருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஐரோவுல நிறுத்தின உடனே இப்ப எல்என் பிளாக் 10 mg போட்டு கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்ட உடனே இப்ப ஆல்ரைட். இப்ப நானே செல்ஃபா நானே யாரையும் பிடிக்காம பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் நைட்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்ஃபுல்லான இது. அடுத்தவங்க யாராவது பேசுங்க. அப்படி என்ன டைம் வந்து 15 நிமிஷம் தான் இன்னும் இருக்கு, அப்படியே ஓடிடும். சொல்லுங்க. வேற நிறைய பேசலாம் சார். இல்ல வேற யாராவது வேற மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சண்முகம் இருக்காரு. இப்ப யாராவது முதல்லயே பேசிட்டீங்கன்னா எல்லாரும் வெங்கட்ராமன், கண்ணன் இருக்காங்க, ரேணுகா தேவி, யாராவது ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம் இவங்க சொன்னதுல இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா சொல்லுங்க. ஆறுமுகம், கோபால் சார் இருக்காரு. இப்ப யாராவது ஒருத்தர் பேசலாம். டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. யாரும் எல்லாரையும் கூப்பிட்டு நான் கேட்கிறேன். பேசுற பரவாயில்ல. ஆறுமுகம் சொல்லுங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் கிடைக்கலைன்னா
அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கு, இதை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாதான், இல்ல அதுதான் நீங்க பண்ணணும், அதுலதான் கரெக்டான டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். அந்த மெடிசன் கிடைக்கிறது இல்லை. அதனால சரி நீங்க இங்கேயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பார்மசியில போய் கேட்டா இல்லைங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனை வருது. ஓகே சார், நந்தா சொல்றீங்க மாத்திரை பேர் வந்து வேறையா இருக்கும். அதுல அந்த மருந்து எதுல தயாரிச்சிருக்கிறாங்களோ அதோட காம்போசிஷன் சொல்றாங்க இல்லைங்களா, மருந்து வந்து ஒண்ணுதான் இருக்கும், மாத்திரை பேர் வேறையா இருக்கும். அப்படித்தான் பார்மசியில நீங்களுக்கு மருந்து வாங்குற இடத்துல அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. மாத்திரையோட இல்ல நீங்க சொல்றதுல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பிராண்டு அந்த இதே தான் நீ யூஸ் பண்ணணும், டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க. 10 கம்பெனி இருக்குது ஒரே மாத்திரையில. அதான் இப்ப சொன்னேன் சார், ஒரு பாராசிட்டமாலுக்கே அத்தனை பேர்ல பாராசிட்டமால் இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஒரு பிசினஸ் என்ன பண்றது, டாக்டருடைய பிசினஸ். அது வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன், அது அவங்க கிளினிக்ல அவங்களே பிரிஸ்கிரைப் பண்றது, அவங்க வெளியில அது இருக்காது. அது அவங்களே இது நிறைய இடத்துல 1 வீக் கழிச்சு வாங்க நான் தெரிவிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கிற காம்பினேஷன் கூட வாங்கலாம்னு சொல்றாரு பெரிய டாக்டர் ப்ரொஃபசர் தான் நாங்க கேட்டோம். ஆமா, ஒரு சில டாக்டர் பார்த்தா இது ஒண்ணுதான், காம்பினேஷன் ஒண்ணுதான் வாங்குங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதேதான் வாங்கணும்னு சொல்றாங்க. அது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஆரம்பம் நான் சொல்றது இதை நம்மளா பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். நன்றி சார், நன்றி சார். வேற யாராவது சொல்லுங்க சார். சண்முகம் சார். வணக்கம், நான் சண்முகம் பேசுறேன். ஆறுமுக டேப்லெட்ஸ் பத்தி சொன்னாரு. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு பார்மாசியூட்டிகல்ஸ் கம்பெனி ஒரு ரேட்ல விற்கிறாங்க. டாக்டருங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது தனி விஷயம். அதனால இன்சிஸ்ட் பண்ணுவாங்க இந்த பிராண்டு இந்த மாத்திரை தான் சொல்றது வந்து அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெனரிக் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிராண்டட் இல்லாம வரக்கூடிய மெடிசின்ஸ் இருக்கு. 500 ரூபாய்க்கு நம்ம பிராண்டட் வாங்கினாக்க அது 100-150 ரூபாய்க்கு ஜெனரிக் டேப்லெட்ஸ் கிடைக்கும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு 1000 மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து ஜெனரிக் டேப்லெட்ஸ் வச்சு அனுப்புறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் அது பெரிய அளவில் இருக்கு. ஸோ மெடிக்கல் 2000-3000 மாசம் செலவு பண்ணக்கூடிய பேஷன்ஸு ஜெனரிக் டேப்லெட்ஸ் போனாக்க 200-300 முடிஞ்சு போகும். இது ரொம்ப பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து போய் சேரல. அதனால மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக செலவழிக்கிறாங்க. அதனால அவங்க சொன்ன மாதிரி இப்போ பேராசிட்டமால் டோலான்னு இருக்கும், இன்னும் 2-3 பேர் இருக்கும். அந்த மாதிரி அதை பத்தி கொஞ்சம் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டாக்க பேஷன்ஸு குறைஞ்ச செலவிலேயே மாத்திரைகளை வாங்கி சாப்பிடலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மெடிக்கல் ஸ்டோர்ஸு, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், டாக்டர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு தான் பெரிய அளவில் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கவர்மெண்ட்லாம் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து டாக்டர்ஸுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, டூர் அனுப்புறாங்க, அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் வந்து இப்போ அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை போய் அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துருச்சு. அதனாலேயே அந்த மெடிக்கல் ஃபீல்டு மெடிக்கல் சர்வீஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால டேப்லெட்ஸ் வாங்குறவங்க கோ ஃபார் ஜெனரிக் டேப்லெட்ஸ், இது பெரும்பாலும் கிடைக்கும். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 10 அல்லது 15% ரிபேட் கொடுத்து மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல டேப்லெட்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. இதுவும் ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. சரிங்க சார். வெங்கடேசன் என்ன ஆன் பண்ணியிருக்காரு. வெங்கடேசன் சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட் தான். இப்போ ஃபேன் பார்ட்டி, ஓம் பிரசோல், நெக்ஸ்ப்ரோ இந்த மாதிரி மல்டிவேரியஸ் நேம்ல டேப்லெட் வந்தா கூட இதுல வந்து என்னென்ன ஒவ்வொன்றுலயும் ஒரு தன்மை இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் எனக்கு. ரெண்டாவது, சப்போஸ் நம்ம வந்து இங்கிலீஷ் டாக்டர் அலோபதியில கொடுக்குற மெடிசனுக்கு மாற்றா சித்தாவில் வந்து நாம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது உடனே கியூர் ஆகுது. இப்ப ஆல்டர்னேட்டிவ் இந்த மாதிரி எடுக்கலாமா, கலப்படம் செய்யலாமா, என்ன பண்ணலாம்?
அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சரி, சொல்லட்டும். சொல்லட்டுமா? சார் சார் ஆக்சுவலா அலோபதி எடுத்தீங்கன்னா நீங்க அதுதான் எடுக்கணுங்க சார். அதையும் இதையும் கலந்து கலந்து எடுத்தீங்கன்னாக்கா நமக்கு உடம்புக்கு பாதிப்பு. ஏன்னா அது வேற இதுல செய்யப்பட்டிருக்கும். அந்த சித்தா மெடிசன்ஸ் வந்து வேற ஒரு அவங்க வந்து இதுவே கெமிக்கலே கிடையாது. அவங்க ஆயுர்வேதிக்கு மூலிகைகள் அதெல்லாம் வச்சு செய்திருப்பாங்க. நம்ம அலோபதி வந்து மெடிசன் நார்மலா கெமிக்கல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இதையும் நீங்க ஒண்ணு அதையே சாப்பிடுங்க, இல்லாட்டி அலோபதியே சாப்பிடுங்க. நம்ம இது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அதுக்கு போகும்போது நமக்கு தான் உடம்புக்கு கெடுதி சார். அது மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்ல மேடம், பொருளாக கூட இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு பார்த்து முடியலன்ற பட்சத்துல அதுக்கு போகும்போது நமக்கு ஒரு கியூர் கிடைக்குது. மனசு திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கூட சொல்லலாம். ஆமா. பட் உடனே நமக்கு ரிலீஃப் கிடைச்சதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அலோபதியில நிறைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா மெடிசனும் ஒரிஜினல் தானான்னு டவுட்டே வருது. டவுட் வருது. ஏன்னா கொடுக்குற காம்பினேஷன் டாக்டர் வந்து நல்லா இருக்கலாம், கம்பெனிங்க கரெக்டா கொடுக்குறாங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலோடால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலோடால் D8க்கு மாற்றா சிலோஃபாஸ்ட் D8 எடுத்தா நல்லா இருக்கு. கம்பெனி வேறு வேறு. அதுல இல்ல, அது சின்ன காம்பினேஷன். இப்ப ஜீரோடால்னு தனியா வருது, ஜீரோடால் Pன்னு தனியா வருது. சோ அதுல ஒரு காம்பினேஷன் ஆட் பண்ணிருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். மேடம் நீங்க சொல்றது பெயின் கில்லர் மேடம். ஆமா, நான் சொல்றது ஒரு ஜீரோஃபாஸ்ட் யூரோலாஜில அதாவது யூரினரி ப்ராப்ளத்துக்கு இன்ஃபெக்ஷன். சிலோடால்ன்றது ஒண்ணு, சிலோஃபாஸ்ட்ன்றது ஒண்ணு. சிலோடால் D8 எடுக்கும்போது எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கு. சிலோஃபாஸ்ட் D8 எடுக்கும்போது எஃபெக்ட் நல்லா இருக்கு. அதுதான் அவங்க ஃபாஸ்ட்னே பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து கியூர் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்றதுக்காக காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கும் சார். காம்பினேஷன் கம்பெனி பார்த்தா நீங்க மெட்டீரியல் பார்த்தா எல்லா காம்போனன்ட்டும் கரெக்டா இருக்குது, அக்யூரேட்டா. ஓகே. அப்போ கம்பெனில சம்திங் ராங் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல சார், அத பத்தி எனக்கு அவ்வளவா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல போகணும்னு அவசியம் இல்லைங்க. எனிஹவ் ஹெல்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் அவர் ஹெல்த். கண்டிப்பா we want to look after it. கண்டிப்பா it is for just awareness, just for clarification, knowledge and நன்றிங்க சார். சார் வணக்கம். கோபால் வந்து மைக் ஆன் பண்ணிருக்காரு. மிஸ்டர் கோபால் மைக். சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். கோபால் பேசுறேன். நம்ம சொல்லுங்க. சொன்னாருங்களே ஜெனரிக் மெடிசனு, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நம்ம சேலத்திலேயே பாருங்க 4-5 இடத்துல இருக்கு. நான் அங்கதான் வாங்கிக்கிறேன், வெரி சீப். அதாவது ஹாஸ்பிட்டல்ல வாங்குறத விட ஆமா ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. நல்லா அதாவது ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது, நல்லா சூட் ஆகுது. அந்த ஜெனரிக் மெடிசன் தான் நான் இப்ப வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது. அடுத்தது நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்டருங்க அவங்க பார்மசிலேயே மாத்திரை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட காட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் காட்டிட்டு அங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்மசில இருக்கிற காஸ்டும் வெளியில நம்ம வாங்குற காஸ்டும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்குது. இதுதான் இப்ப எல்லாம் நடைமுறை போயிட்டு இருக்குது. அது வாங்கலாம்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். என்ன சொல்றாங்க, ஜெனரிக் வந்து அந்த காம்பினேஷன் தான் நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு விலையை பத்தி பார்க்க வேண்டியது இல்ல. அது நீங்க நல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதே வாங்க, ஜெனரிக் வாங்குங்கன்னு தான் சொல்றாங்க. அது பெரிய கம்பெனி இதே வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதே மருந்து அதே இது பேரு எல்லாம் வரும் பொழுது பிராண்ட் பத்தி கவலை இல்லை. ஏன்னா மேனுபேக்சரிங் கம்பெனி வந்து மத்திய சர்க்காருக்கு ஒரு சில குறிப்பிட்ட அளவு வந்து சப்ளை ஒப்பந்தம் அது. இப்ப நம்ம சுகர் மில்லுல லெவி சுகருக்கு இவ்வளவு கொடுக்கணும், பிடிஎஸ்க்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சுகர் மில்ல இருக்குது. கோபாலுக்கு தெரியும், அவர் சுகர் மில்ல இருந்திருக்காரு. அதேதான் மருந்து கம்பெனிக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். அடுத்தது யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
இப்போ என்னை போல வயசானவங்க நிறைய பேருக்கு காமன் ப்ராப்ளம் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறது ஒரு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம். ஆமா, அந்த என்ன சொல்றாங்க அது மாதிரி சரி சார். அது இருக்கு. எல்லா எல்லாருக்கும் ஏஜுக்கும் வர ஒரு வயசானவங்க இது சார். நைட்ல 2 தடவை 3 தடவை பாத்ரூம் போற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆமா. ஆமா சார். இது ப்ரிவைலிங் சிச்சுவேஷன் தான் இது. அப்புறம் இன்னொன்னு ப்ராப்ளம் சார், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா நியூராலஜிஸ்ட போதா, முதுகு வலிக்குதுன்னா ஆர்த்தோட்ட போறதா, அல்லது சாதாரண டாக்டர்கிட்ட காமிச்சிட்டாலே போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லுங்கம்மா. சார் சாதாரண வலிக்குது, எப்பவோ ஒரு ஏதோ ஒண்ணு நீங்க ஏதாவது வெயிட் தூக்குனீங்க, இல்ல நீங்க அதிகமா நடந்துட்டீங்க, இல்ல ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒண்ணு அதிகமா வீட்டு வேலைகள் எதுனா ஒண்ணு, இந்த பண்டிகை நாட்கள் ஏதாவது கிளீன் பண்றேன்னு இதாவது பண்ணிட்டு அப்படி முதுகு வலி வருது அப்படின்னா நீங்க நார்மலான டாக்டர் கிட்டே போகலாம் சார். சாதாரண ஜெனரலா அந்த காலத்துல சார் நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒண்ணு உண்டு, ஜெனரல் பிசிஷியன். சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போவாங்க. அவரால முடியலன்னா he will refer to the specialist. இதுதான் பழைய முறை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல சார், முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது சார். சொன்ன மாதிரி ஒரே டாக்டர் தான். இப்பதான் நரம்பு ஒரு நரம்புக்கும் ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு எலும்புக்கும் ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப ஸ்பெஷாலிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப கண்ணுக்கு பல்லுக்கு இதுக்கு அவ்வளவுதான் டாக்டர்ஸே தவிர. இப்ப கண்ணுக்கு வந்து எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு நமக்கு கண்டுபிடியாது. வெற்றினாவுக்குன்னு ஒரு தனியா இருக்காரு. அந்த குளுக்கோமா அது மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஜெனரலா பிறை பாக்குறதுக்கு இந்த மாதிரி கேட்ராக்ட் இது மாதிரி பாக்குறாங்க. கண்ணுலயே ஒரு 5-6 வகையான டாக்டர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல போனீங்கனாலே அவங்களே வந்து அந்த டாக்டர் போய் பாருங்க, அதே ஐ ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அதுதான் ஜெனரல் பிசிஷியன். நமக்கு போனா அவர் நம்மள பார்த்த உடனே அவருக்கு நம்மள விசாரிக்காமலே என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு அவரை சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணிடுறாரு. நல்லா சந்தோஷமா பேசி மருந்து கொடுத்து அப்படியே நைஸா அனுப்பிடுவாரு. ஒவ்வொரு தடையும் புது ஆளுகிட்ட போகும்பொழுது நம்ம ஹிஸ்டரி பூரா சொல்ல வேண்டியது. ஒரே ஒரு சஜஷன், எப்பவுமே வந்து ஒரே டாக்டர் வச்சுக்கோங்க. ஒருத்தட்டு நல்லா ஆகலன்னு உடனே ஒரு அடுத்த டாக்டரை மாத்தாதீங்க. சரி, அந்த மாதிரி ரிப்பீட்டடா இது வரும்போது அந்த டாக்டருக்கும் உங்களை பத்தி, இப்ப இதே நீங்க சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர்னா உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன இருக்கும், நோய் இருக்கும், உங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சோ பிரிலிமினரி எனி எம்டி அவங்ககிட்ட காமிச்சிட்டு அவரால முடியல அப்ப he will refer to a particular doctor. எப்பவுமே ஒரு ஃபேமிலி டாக்டரா இருக்கிறது பெஸ்ட். அப்புறம் மேடம், the aged people நிறைய பேருக்கு காமன் இஷ்யூ வந்து frequent urination at night. அதை அவாய்ட் பண்ணிருக்கோம் சார். ஏன்னா நம்மளோட பிளாடர் ஆகட்டும், நம்மளோட ஒவ்வொரு உறுப்புமே ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்குது. ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது நாள் ஆக என்ன ஆகும், அந்த எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிடும். அதோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிடும் போது நம்மளுக்கு அந்த யூரினை ஹோல்டு பண்ற அந்த கெப்பாசிட்டி போயிடுது. அந்த யூரினை ஹோல்டு பண்ற கெப்பாசிட்டி போயிடுது. இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு 40 வயசுல இருந்த அளவுக்கு இப்போ 60 வயசுலயும் 70 வயசுலயும் நமக்கு கிடையாது. அடிக்கடி நம்ம பாத்ரூம் போனோம் போல ஒரு சிச்சுவேஷன் வருது. ஒரு 2 மணி நேரத்துக்கே ஒரு டைம் பாத்ரூம் போனோம். நைட்ல முன்னாடி எல்லாம் எழுந்துக்கவே மாட்டோம். இப்போ ஒரு 2 டைமாவது நைட்ல பாத்ரூம்க்கு எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படி அது வந்து நம்ம அது வயசுக்கு உண்டானது சார். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அது நம்ம அதோடதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. இப்ப குழந்தைகள் மாதிரி பெரியவங்க எல்லாம் ஹக்கீஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆமா, அடல்ட் டைப்பர்ஸ் இப்ப நிறைய வந்துருச்சு சார். அடல்ட் டைப்பர்ஸ் அந்த மாதிரி டயப்பர்னு சொல்றாங்க. இப்ப அது மாதிரி நம்ம கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீண்டும் குழந்தைகள் ஆகிறோம். இப்ப நம்ம அது மாதிரி பொதுவாவே சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப குழந்தை வயசு ஆக ஆக குழந்தை மாதிரி மாறிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அதுதான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் இஷ்யூவா கூட இருக்கலாம் அப்படின்னாங்க.
எஸ் அது யூராலஜிஸ்ட 70 போடுமா இயர்ஸ்க்கு மேல நெஃப்ராலஜிஸ்ட எல்லா போடணுமா? ஆல்மோஸ்ட் எல்லா மென்னுக்குமே வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றது ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க சார், ஒரு டிசீஸ் கண்டிஷன். அது சரி. கண்டிப்பா இருக்கும். அது பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்ட்டு. ஸோ அது அது நிறைய எந்த பேருக்கு இருக்கு. சீரியஸான இஷ்யூ மேடம்? அதை அதை யார்கிட்ட எப்படி போகணும்? நெஃப்ராலஜிஸ்டா செக் யூராலஜிஸ்ட பண்றதுன்னு போடுமா? கேக்குறாரு. செக் பண்றதுங்களா? அதுக்கு வந்து நீங்க ஜெனரல் சர்ஜன் கிட்ட போகணும் சார், ஜெனரல் சர்ஜன். ஜெனரல் சர்ஜனே ப்ராஸ்டேட் இதெல்லாம் அப்டேட் ஆமா பண்ணிக்கலாம். ஆமா ஆமா பாப்பா. சரி. அது மெடிசன்லயும் சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெடிசின்லயும் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப தேவைப்பட்டாதான் சர்ஜரி கிர்ஜரின்னு போகணும். அப்படி மேடம் இல்லாட்டி ஒரு தேவை யூராலஜிஸ்ட பார்க்க முடியாதா? யூராலஜிஸ்டா நெஃப்ராலஜிஸ்ட யூராலஜிஸ்ட் காமிக்கணும் மேடம். யூராலஜிஸ்டே போதும் சார். இதுக்கு நெஃப்ராலஜி தேவையில்லை. நெஃப்ராலஜின்றது கிட்னி சம்பந்தப்பட்ட நெஃப்ராலஜி இதுக்கு தான் நெஃப்ராலஜி. ஓகே ஓகே. யூராலஜி கிட்னி சம்பந்தப்பட்டது தான். சரி மேடம். ஆனா இப்ப நார்மல் நேரம் எனக்கு நமக்கு தெரிஞ்சு ஜெனரல் சர்ஜனே போதும். சரி மேடம். நேரம் நமக்கு 5 மணி தாண்டிட்டோம். சாரி சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க நல்ல டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ எல்லாரும் தேங்க்யூ அதை சார். மகிழ்ச்சியா நாங்க இன்டராக்ட் பண்ணிட்டோம். அதனால தேங்க்யூ இந்த செஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அமைந்தது. உங்களுக்கு முதல்ல நன்றி. உங்களை தேங்க்யூ ஸோ மச். அறிமுகப்படுத்தின திருமதி அன்னபூரணி அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ இந்த மச். நன்றி. இந்த நடத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்த நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் மூத்தோர் நலப்பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்ற டெக்னிக்கல் சப்போர்ட் செய்த அனைவருக்கும், கலந்து கொண்ட மூத்தோர்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி. அடுத்த 22ஆம் தேதி நம்முடைய நண்பர் வெங்கடேசனை சிறிது நேரம் அவர் வழி நடத்த உள்ளார். 22/1 புதன்கிழமை. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். புதியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். கலந்து கொள்ளாதவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பொங்கல் நாளில் புதிய வாய்ப்பு ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நோக்கி திருமதி சரி. ஜூலியட் அவர்களுடைய உரையாடலோடு நாம் பயணிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். ரேணுகா தேவி மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் பண்ணல. ஓகே ஓகே மேடம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேடம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். நான் நேரத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க சொல்லிடுவேன். நீங்களே இது எப்படின்னு சொல்ல போறீங்க? எது நீங்க சொல்லிடுவேன். நீங்க நான் இது பண்றேன்னு சொல்லுவேன். அதுக்காக அடுத்த வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தூக்கத்துக்கு முன்னால பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணேன். இது பனங்கிழங்கு அது. ஆமா, சுட்டு சாப்பிட்டு நீ அடுத்த லேட் ஆகும், தூக்கம் வருது. அப்படியே தூக்கத்தை அடக்கிறதுக்காக வேண்டி சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் கேட்டிருக்கலாம். ராத்திரி நேரம் ராத்திரில முட்டை சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமான்னு. சாப்பிடக்கூடாதுன்னு தான் போனேன். நைட்ல எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடாதீங்க சார். We can conclude, ma. சரி We can conclude. ஓகே. நன்றி சார். Can I disconnect? சார் Thank you, madam. Thank you sir. Thank you so much. தேங்க்யூ. தேங்க்யூ.